அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது திருவிடைமருதூர் பாவை விளக்கின் வரலாறு தான் என்ன. பொதுவாக எல்லா சிவன் கோவில்களிலும் காணப்படும் பாவை விளக்கு எப்படி வந்தது? அது மட்டுமல்ல, தமிழகத்தின் கலை அழகு மிக்க கோவில்களிலும் இந்த பாவை விளக்கு ஏன் காணப்படுகிறது? அரச குலத்தில் பிறந்தவள் பாவை விளக்காக மாறியது ஏன் என்று இந்த பதிவின் மூலம் காண்போம். மராட்டிய அரச குலத்தை சேர்ந்தவள் தான் அம்முனுபாய். பிரதாம சிம்மன் என்னும் தஞ்சை அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசனின் மாமன் மகளாகிய அம்முனு லட்ச தீபம் ஏற்றி மகாலிங்கேஸ்வரர் அருள் பெற்றதாக சொல்கின்றனர். அது மட்டுமல்ல, அம்முனு தான் விரும்பிய மாமன் மகனை திருமணம் செய்து கொண்டு தன் வேண்டுதலுக்காக தன்னையே பாவை விளக்காக சிலை செய்து இறைவனுக்கு சமர்ப்பித்ததாக சொல்கின்றனர். ஆனால் உண்மை கதை வேறு. அமரசிம்மன் என்னும் மராட்டிய அரசனின் மகன் பிரதாம சிம்மன் அவர்கள் தஞ்சையில் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்து திருவிடைமருதூர் மாளிகையில் வசித்து வந்தனர். முன்னரே திருமணமாகி குழந்தை இல்லாத பிரதாம சிம்மன் தன் மாமன் மகள் அம்முனுபாய் மீது காதல் கொள்கிறான். சிம்மனின் காதலை முதலில் மறுத்த அம்முனு அவரின் நல்ல குணத்தை கண்டதும் அவளும் பிரதாப சிம்மனின் காதலை ஏற்றுக்கொண்டு உயிருக்குயிராய் நேசிக்கிறாள். இவர்களின் மனதை புரிந்து கொண்ட உறவினர்கள் அவர்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவித்து திருமணம் நடத்த ஏற்பாடு செய்கின்றனர். ஆனால் துரதிர்ஷ்டமாக திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளன்று பிரதாம சிம்மன் இறந்து விடுகிறான். தான் மனதார நினைத்தவனே மணாளனாக போகிறான் என்று பல கனவுகளுடன் காத்திருந்த அம்முனுக்கு அவன் இறந்து விட்டான் என தெரிந்ததும் அவளின் மனம் நொறுங்கியது. ஆனால் என்ன செய்ய? பிரதாம சிம்மனை தன் மனதில் கணவராக எண்ணியிருந்த அம்முனு எனக்கு திருமணமே வேண்டாம் என முடிவு செய்து துறவு வாழ்க்கையை ஏற்கிறாள். தன்னை விரும்பியவனின் ஆத்மா மோட்சத்திற்காக மகாலிங்கேஸ்வரர் சன்னதியில் லட்ச தீபம் ஏற்றி அதில் ஒரு விளக்காக தன் மங்கள கோலத்தை வார்க்க செய்து, அதாவது தன்னுடைய திருமணத்திற்காக எப்படி தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டாளோ அதே போன்று விலை மதிக்க முடியாத சிறந்த வேலைப்பாடுகளுடைய புடவையுடுத்தி சந்திர பிரபை, சூரிய பிரபை, நெற்றிச்சுட்டி, நாகசடை, வில்லை, தோள்வளை, பூமுகம், முத்தாரம், காரை, அட்டிகை, கைவளை, கடகம், இடுப்பணி, கால் கொலுசு, மெட்டி என்று தலை முதல் கால் வரை மங்கள ஆபரணங்கள் பூட்டி முகம் கனிந்த சிரிப்புடன் வழிபடுகிறாள். அம்முனு நான் சாகும் வரை மகாலிங்கேஸ்வரர் ஆலய பணியில் ஈடுபடுவதாக மனதிற்குள் சத்திய பிரமாணம் எடுக்கிறாள். இப்படி தன் ஆயுள் முழுவதும் மகாலிங்கேஸ்வரர் கோயில் விளக்கேற்றிய பின் அந்த கோவிலில் திருவிடைமருதூர் பாவை விளக்காக மாறினாள். இப்படித்தான் திருவிடைமருதூர் பாவை விளக்கு உருவானது. தன் ஆயுள் முழுவதும் விளக்காக மாற வேண்டும் என்று இந்த பாவையின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.